இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. மோட்டிவேஷன்றது வேலைத்தவன் உட்காந்துக்கிட்டு 1000 ரூபா தானே காசு வாங்கி அவனுக்கே வீடு நடத்த அறிவு இருக்காது. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி இது இப்படி. அடையே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கையை தூக்கு, 1000 ரூபா தரேன். இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கேட்டால் சிவநாடார் 3வது பணக்காரர் ஆகிருக்காரு, அம்பானி வந்திருக்காங்க, அதானி வந்திருக்காங்க. இல்லை இங்கே காலேஜ் நடத்துகிறவங்கலாம் எந்த மோட்டிவேஷனான்டையாவது போயிட்டு கிளாஸ் எடுத்திருக்காங்களா, போயிருக்காங்களா? கரோனா ஹவுஸாக இருக்கட்டும், விஜிபியாக இருக்கட்டும், அது ஒரு வேலைத்தவன் செய்கிற வேலை. அதில் தெளிவாக இருந்துக்க. உனக்குள்ள 6 அறிவு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும். உன்னை பற்றி நீ தீர்மானிப்பது வேறு உலகில் எவனும் தீர்மானிக்க முடியாது. உன் தகப்பனார் உன் மீது வைக்கும் நம்பிக்கை, உன் தாய் உன்னிடம் காட்டும் பாசம், உன் சகோதர சகோதரிகள் காட்டும் அந்த அன்பு, உன் நண்பர்கள் கொடுப்பது, இதெல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக உன் கண் முன்னால் எது இருக்கிறதோ, உன் துன்பம், உன் வேதனை, உன் சோகம், உனது ஏமாற்றம், உனது அவமானம், இதுதான் உன்னை வழி நடத்தும். இதுலேருந்து தான் நீ பாடம் படித்து மேலே வர முடியுமே தவிர எவன் பேச்சையும் கேட்காத. எழுதிக்க. அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, நல்லா தெரிஞ்சிக்க. உனக்கு அட்வைஸ் பண்ண வர்ற எல்லாருக்கிட்டையும் ஒரு அஜெண்டா இருக்கு. ஒன்று உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கணும், இல்லை ஒன்று ஸ்பாயில் பண்ணணும். நீ ஒரு மீனாக இருப்பாய், நன்றாக நீந்தி கொண்டு இருப்பாய். உனக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணி நீ தரையில் ஓடு அப்படின்னுவான். என்ன ஆகும்? எல்லா மனிதனுக்கும் தனித்தனி அஜெண்டா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆசான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, மரியாதை சிலபஸை அப்படியே ஒப்பிச்சுட்டு அவர் போயிடுவார், அவ்வளோதான். அது ஓகே. அதை தாண்டி வா, நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நான் மோட்டிவேஷன் உனக்கு சொல்கிறேன். நோ 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 நோ, தயவுசெய்து அந்த பக்கம் எட்டி பார்த்துறாத. எத்தனையோ மோட்டிவேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை கேட்பாடுங்க. நல்ல காரியம் செஞ்சப்பா, முதலாவது நீ இந்த மோட்டிவேஷனை விட்டுறது. பேச்சு கேட்குறேன்னா அப்பா பேச்சு கேளு, இல்லை அம்மா பேச்சு கேளு, இல்லை அக்கா தங்கச்சி பேச்சு கேளு, இல்லை ஒரு நல்ல நண்பன் பேச்சு கேளு. இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேச்சு கேட்க. ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் கேள்வித்தாள் தனித்தனியான கேள்வித்தாள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்வித்தாள் அல்ல என் மகனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. என்னை பார்த்து என் மகன் காப்பி அடிக்க இயலாது. என் கேள்வித்தாளுக்கு நான் எழுதி வச்சிருக்க பதில அவன் காப்பி அடிச்சு எழுதுனான்னா அந்த கேள்வியே வேற. அதே மாதிரி நல்ல மனசில் வச்சிங்க. உங்கள் கேள்வித்தாள் தனியான கேள்வித்தாள், இந்த உலகில் மிக உயரத்துக்கு நீங்கள் செல்வதற்கான கேள்வித்தாள். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கு பதில் எழுதுங்க. இன்னொரு கேள்வித்தாள், இன்னொரு காப்பி கார்டு, இவர் ரோல் மாடல். எனக்கு யாரையாவது பற்றி இவர் எனக்கு ரோல் மாடல் என்னையே சொல்லிட்டாலே காரி துப்பிடுவேன், போடா வெளியேன்றுவேன். யார் ரோல் மாடல்? யாருக்கு யார் ரோல் மாடல்? என்னை விட பெரியவன் நீ, என்னை விட உயரத்துக்கு வரக்கூடிய ஆள் நீ, என்ன பார்த்து ரோல் மாடல்ன்ற? நோ நோ நோ, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு குப்பை பேப்பர், அடித்த காலத்தில் எங்கேயோ அடிபட்டு வந்துட்டேன். அதுக்காக இது ரோல் மாடல் ஆகிருப்பாமா? என் வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு வாழ்பவன். ஆகவே இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறவர்கள்.